ஏன்ட்ட வந்து காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் நம்ம செந்தூர போய் அப்படின்னு. நல்ல பொண்ணா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆளு. இது இவங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே எவனா போய் போட்டு கொடுத்துருவாங்க போல. இது ஷூட்டிங் வரும்போது ஒரு மரப்போடே வந்துச்சு. இந்த அம்மா வந்து ஏற்கனவே இதில் நடிச்சிருக்காங்க கமல் சாரோட சூரசம்ஹாரம். எதில் பார்த்தாலும் வருது. குமுதத்தில் வந்து அட்டப்படம் நம்மளெல்லாம் ஒரு பேரும் போட மாட்டேன்றான். இது மொதல் படத்தில் ஏன்னா அவங்க ஆரிஜின் இருக்குல்ல சோ சிஸ்டரு வரும்போதே வந்து அப்போயே வந்து ஸ்டாண்டர்ட் 2000 ஒரு கார் இருக்குது. இந்த காலத்து பென்ஸ் மாதிரி அது அதில் தான் வருவாங்க. நாங்கள் வந்து மாருதி 800 எங்கள் லெவல் அதுதான் நடிக்குது. அக்னி நட்சத்திரம் மணிரத்னம் சார் படம் அதுவும் ஷூட்டிங் அதுவும் முடிச்சிருச்சு. இப்போ எங்கள் படத்து ஏன்ட்ட வந்து காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் நம்ம செந்தூர போய் அப்படின்னு. நல்ல பொண்ணா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆளு. சின்ன இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குச்சுண்ணா வேறு நல்ல பொண்ணுங்களாம் இருக்குது. நான் மார்க்கெட்டில் பிஸியாக இருக்கேன். எனக்கு எத்தனை ஹீரோயின் தெரியும். இது இவங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே எவனா போய் போட்டு கொடுத்துருவாங்க போல. இது ஷூட்டிங் வரும்போது ஒரு மரப்போடே வந்துச்சு. நமக்கு இந்த கெத்து காட்டுறதுலாம் பிடிக்காது. நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாமே டேக் மச்சான் மாமூன்னு பேசியிருக்காங்க. இது வந்தோடனே அப்படி ஹீரோயின் மாதிரி அப்படி தள்ளியாக உட்காந்து சாப்பிட்றது அதுன்னு. நாங்கள் எப்படி அவன் சாப்பிட்டு இருந்தால் அப்படி கொஞ்சம் எப்படி போகிற வழியில் எடுத்து சாப்பிட்டு போட்டு போகிறோங்க. எதையும் எங்களுக்குள்ள இது கிடையாது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லாதவங்க. இது கெத்தாக அப்படி தனியாக உட்காந்துக்கிறது. அவங்க சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. லைட்டாக முடி கலங்காலம் சீவி விடுவாங்க. எங்களுக்கு எல்லாம் பார்த்து சிரிப்பு இப்போ பெரிய ஹீரோயின் பாது அப்படின்ட்டு விட்டு நக்கலில் விடுறது. ரெடி டேக் அப்படின்னா சாங் அப்படின்னா டக்குன்னு போட்டோன்னு ஆகிடுவேன். நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். இது இந்த ஸ்பீடை தாங்க பார்க்க புரியல. அதுக்கு இந்த ஸ்பீடு வந்து அதுக்கு இதாகல. டாக் ரெடி சரி ரெடி பண்ணிட்டு வர சொல்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துடும். முடிச்சுட்டு எல்லாம் ரிஹர்சல் முடிச்சுட்டு பக்காவாக ஆடினா கூப்பிடுமா சார் அது முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் யார் நான் பக்கா ஆகிட்டலாம். இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியலையா பக்கா ஆடிட்டு என்னை கூப்பிடுங்க நான் எதுக்கு தேவையில்லாம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு நான் ஆடினே இருப்பேனா அப்படின்ட்டு. இதுக்கு அவமானம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா நீ. நான் கமலஹாசனோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் கார்த்திகோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. யார் கூட வேணா நடி கேக்குன்னா கரெக்டாக இருக்கும் அங்கே அப்படின்ட்டு. இவனுக்கு வேறு சைடில் வேறு இது எதுக்கு நான் தான் சொன்னேன்லச்சுண்ணா முதல்ல அப்படின்ட்டு இவர்கிட்ட நல்லா ஒரு இதாக சொல்கிறேன்னு இதெல்லாம் போய் போட அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. என்னை பார்த்தாலே கடிச்சிருவேன்ற அளவுக்கு இருக்குது. அது ஊர்லேருந்து வந்துட்டு இவங்கெல்லாம் ஊர் நாட்டான் இவங்கெல்லாம் சினிமா நாங்கள்லாம் யார் எங்கள் அப்பா யார் எம்ஆர் ராதா இவனுங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்கும் சினிமாவில் நாங்கள்லாம் படித்து வந்துக்கோம் வந்து என்ன அக்கிரா குருசுவா இன்மார் பெக்மெல்லாம் படிச்சுட்டு இருந்தது. இதெல்லாம் யார் இதெல்லாம் இப்படிலாம் ஏற்றி விட்டு இவனுக்கு பூரா போய் விளைவுகள்லாம் அப்புறம் போய் சந்திச்சுட்டு போல இருக்கே சார் வரும்போது கூட நடக்குது அப்படின்ற மாதிரி. சினிமா பற்றி என்கிட்ட பேசணும் சண்டை வந்துடும். சினிமா பற்றி பேச அதெல்லாம் எங்களுக்கு தான் குவாலிஃபைடு. நான் ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கி தியரி படிச்சுட்டு வந்துருக்கிறேன். மெத்தட் ஆக்டிங்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சும்மா நீ கேட்ட ஏமாறாதான்ற இதெல்லாம் சும்மா ஏற்றிடுறது சண்டைக்குன்னு. சரி எப்போ எந்த தருணத்தில் வந்து அது லைட்டாக அப்படியே ஒரு அவன் பெரிய சீன் எடுத்துருந்தார். ஒரு ட்ரெயின் ஓடுது நான் ஓடுறேன் ஏதோ ஃபைட்டு அவரது எப்போவுமே கிராண்டியராக இருக்கும் சார். இது யார் ஆபான் சார் படம் வந்துட்டு இது எடுக்க போகிறோம். கிளைமேக்ஸ் நான் ஓடி போய் ட்ரெயினில் ஏறணும். அதுக்கப்புறம் இந்த அம்மா ஓடி வரும். ஓடி வந்து பிடிச்சி தூங்கணும். எல்லாம் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு ரன்னிங்கில் ஓடி வந்து இது ஏறணும். அந்த சரலெல்லாம் இருக்கலாமா ட்ராக் இருக்கும் பக்கத்தில் சரலை இருக்குல்ல இதுக்கு ஓடி வர தெரில. ஒன்று அந்த பக்கம் ஓடணும் அல்லது இந்த பக்கம் ஓடணும். இது ரெண்டுலையும் காலை வச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ அப்படி வந்துட்டு கூட வந்து போட்டுன்னு அப்படி வந்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து கீழே இறங்கி நின்று லாஸ்ட் படியில் நிற்கிறேன். இது இந்த ட்ரெயினோட லாஸ்ட் படியில் நிற்போம்ல அதுலேருந்து இறங்கி ஒரே அடி மூஞ்சி போயிருக்கும். அப்படியே தூக்கிட்டேன். ஒருத்தக்கிழத்துக்கு வண்டி போயிட்டுருக்கு. அப்புறம் பாவடையை பிடிச்சி அப்படி தூக்கி அதுக்கப்புறம் வெளியே இழுத்து கொண்டு வந்து போட்டேன். அவ்வளோ அப்படி மயங்கி வந்துருச்சு. அதோட பார்த்து காலி அப்போ மயங்கினது